வணக்கம். அண்ணன் ஜி.என். ரங்கராஜன் அவர்களின் 90வது பிறந்த நாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு நடிகராக அவங்க முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு பெரிய காரணம் அண்ணன் ஜி.என்.ஆர். அவர்கள். முத்து எங்கள் சொத்து, அடுத்தாத்த ஆல்பர்ட், இப்படின்னு அருமையான படங்கள்லாம் என்னை ஹீரோவை வச்சு எடுத்திருக்கார் அண்ணன். அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் எங்கள் அப்பா மேலே அளவு கடந்த பிரியம் உள்ளவர். அதே அன்பும் பாசமும் என்கிட்டையும் காட்டக்கூடியவர். அண்ட் இப்போ அவரோட பையன் குமாரவேலு ஒரு பெரிய இயக்குனராக இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். அண்ணன் ஜி.என்.ஆர். அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல எனக்கு வயதில்லை. அண்ணன் நல்லா இருக்கணும், அண்ணன் குடும்பத்தார் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ணா வணக்கம். அண்ணா, நான் தான் உங்கள் பிரபு, உங்கள் அடுத்தாத்த ஆல்பர்ட், முத்து எங்கள் சொத்து முத்து பேசுகிறேண்ணா. வணக்கண்ணா, உங்கள் ஆசீர்வாதம் அண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேப்பா. 90 இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்கள் செஞ்சுரியெலாம் அடிச்சுட்டு தாண்டி போயிட்டே இருப்பீங்க நம்புகிறேன் நான். 10 இயர்ஸ் குட்டி பையனாக இருக்கும்போது நான், குமார், அம்மாலாம் அவங்க ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தோம். நான் சினிமாட்டோகிராஃபராக இண்டஸ்ட்ரியில் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருக்கிற முக்கியமான காரணம் நீங்கள் தான் சொல்லுவேன். உங்ககிட்ட கற்றுக்கிட்ட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் சின்சியாரிட்டி தான் மெயின் ரீசன் எனக்கு. நான் அச்சீவ் பண்ண அவார்ட்ஸாக இருக்கட்டும், பேர் புகழ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஐ டெடிகேட் எவ்ரி திங் டு யூ. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் யூ வெரி மச். Once again, wish you a happy birthday, Pa. Love you so much. மிஸ்டர் ஜி.என். ரங்கராஜன் டைரக்ஷனில் நான் மகாஹாசன் அப்படின்னு ஒரு படம் பண்ணி ஒரு 20-25 வருஷம் ஆச்சு. ஸோ மெமரிஸ்லாம் கொஞ்சம் டல்லாக மங்கலாக இருக்கு. பட் இந்த மங்கலான மெமரிஸ் நடுவில் ஒரு பிரைட்டான மெமரினா மிஸ்டர் ஜி.என்.ஆரோட அந்த அன்பான பார்வை, அவரோட அன்பான பேச்சு எல்லாருக்கிட்டையும். என்ன மாதிரி ஒரு நியூ கமர், ஒரு பக்கம் கமல் சார், வி.கே. ராம்சி சார், யாராக இருந்தாலும் சரி, he used to treat all of us so gently with so much of love. Sir, thank you for all the love in our initial years. I think that's what made me grow. And thanks for all the wonderful films you gave us. I heard you're touching 90. That's amazing. And Kumar has grown up to be a good director himself. Congrats on that. And sir, we seek your blessings. Thank you. சென்னைக்கு முதல்ல இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கினது அப்பாட்ட தான். பட் அது எனக்கு தெரியாது. அவர் பையன் குமார் எனக்கு கமல் சார் படத்து மூலமாக ஃப்ரெண்ட் ஆனார். அதுக்கு யதார்த்தமாக வீட்டுக்கு போகும்போது பார்த்தா குமாரோட அப்பா தான் ஜி.என். ரங்கராஜன் சாருங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நான் ஒரு அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி தான் அவர். ஸோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. அவர் நீடோடி வாழ என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் இயக்குனர், தயாரிப்பாளர் ஜி.என். ரங்கராஜன் அவர்களுக்கு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் எல்லா செல்வம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஜி.என். ரங்கராஜன் அவர்களை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். இயக்குனர் முத்துராமன் அவர்களுடன் பணியாற்றியவர். பல வெற்றி படங்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்தவர். இந்த 40 ஆண்டு காலத்திலே அவர் ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக கிட்டத்தட்ட 20 படங்கள் வரைக்கும் தயாரித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உலகநாயகன் கமலஹாசனை வைத்து 9 படங்கள் எடுத்து இயக்கியிருக்கிறார்கள். அந்த பெருமை ரங்கராஜன் அவர்களுக்கு தான் சாரும். பொதுவாக இயக்குனர்கள் பிள்ளைகள் இயக்குனர்கள் ஆனது அதிகம் இல்லை என்று நினைக்கின்றேன். இயக்குனர்கள் பிள்ளைகள் நடிகர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ரங்கராஜன் அவருடைய பிள்ளை ஜி.என்.ஆர். குமாரவேல் ஒரு இயக்குனர்.
பல படங்களை இயக்கியிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் தயாரிக்கின்ற சினம் என்ற படத்தையும் அவர்தான் இயக்குகிறார். அவர் ஒரு நல்ல இயக்குனர் என்பதை இந்த படம் முடிந்து விட்டது. முடிந்து நாங்கள் முதல் காப்பி பார்த்து விட்டோம். மிக சிறப்பாக இருக்கிறது இந்த படம். இந்த படம் வெளிவரும் பொழுது நிச்சயமாக GNR குமாரவேல் அவர்கள் பெரிய இயக்குநர்கள் மத்தியிலே அவரும் பேசப்படுவார் என்பதில் ஐயமில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு இயக்குநருக்கு பிறந்தவர் இயக்குநராக இருக்கிறார். அந்த பெருமையை அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையும் இன்றைக்கு ஒரு நல்ல இயக்குநராக வந்திருக்கிறார் என்பதை பெருமைப்பட வேண்டும். ஒரு இயக்குநருக்கு சிறப்பை கொடுப்பது தன்னுடைய பிள்ளைகள் எந்த வழியிலே அவர்கள் இருக்கிறார்கள், எப்படி பேசப்படுகிறார்கள் என்பதைத்தான். அதையெல்லாம் பார்க்கின்ற அளவுக்கு 90 ஆண்டுகளாக அவர் வாழ்கிறார் என்றால் இதைவிட பெருமை வேற ஒன்றும் இல்லை. ஆகவே அவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடிவில்லாமல் எல்லா செல்வமும் பெற்று GN ரங்கராஜன் வாழ வேண்டும். அந்த குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் வாழ வேண்டும், இறைவன் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்யாணராமன், கடல் மீன்கள், எல்லாம் இன்பமயம், மீண்டும் கோகிலா, இந்த படங்கள்லாம் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட்டான படங்கள். கமல் சார் தசாவதாரத்தில் பண்ண 7 கெட்டப்பு அப்போவே பண்ணியிருப்பாங்க. எல்லாம் இன்பமயம் படத்தில் சொல்ல சொல்ல என்ன பெருமைன்னு ஒரு சாங் நீக்ரோ கெட்டப்லாம் போட்டு அப்போவே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த படம். அது மாதிரி சாகர சங்கமம், சலங்கை ஒளி, நாயகன் படத்தில் பண்ண அந்த கெட்டப்பை அப்போவே கடல் மீன்களில் பண்ணியிருப்பாங்க. அந்த மேனரிசம்லாம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கல்யாணராமன் அந்த பல் செட் வச்சு பாடின பாட்டு பெரிய ஹிட். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப டான்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களை கமல் சாரோட பைத்தியமாகினதை இந்த மாதிரி படங்கள் எங்களை ஒரு எங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய இது கொடுத்தது. ஸோ அப்பேற்பட்ட டைரக்டர் சாருக்கு பர்த்டே விஷ் சொல்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹாப்பி பர்த்டே சார். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். சார், உங்களுடைய கல்யாணராமன், மீண்டும் ஒரு கோகிலா, இதெல்லாம் பார்த்து தான் நான் சினிமாவில் ஈர்க்கப்பட்டேன். இப்போ நான் டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் இட்ஸ் மீனிங்ஃபுல். உங்களுக்கு 90 வயசுன்னு சொல்கிறேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு நிச்சயமாக வயசு இல்லை. ஸோ வணக்கம் சார். ஹாப்பி பர்த்டே சார். மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்களோட அப்பா நிறைய படங்கள் இணைந்து பணிபுரிந்திருக்காங்க. அப்பா மூலமாக நான் கமல் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கமல் சார் மூலமாக நான் அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேருமே ஒருத்தர் சொன்னதையே இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே விஷயத்தை பல முறை சொல்லி கேட்ட அனுபவம் எனக்கு உண்டு. அந்த வகையில் நான் ரொம்ப பாக்கியவான். அப்பா, நீங்கள் உங்களுடைய 90வது பிறந்தநாளான இன்று உங்களுக்கு வயதின் காரணமாக நான் வணக்கம்லாம் சொல்றதில்லை. என் மனதின் காரணமாக, உங்கள் மேல் எனக்கு இருக்கிற அன்பின் காரணமாக நான் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய 100வது பிறந்தநாளை இதே மாதிரி கோலாகலமாக நாம் எல்லாருமே கொண்டாடணும்னு என்னுடைய விருப்பத்தையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய மனம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்பா. அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் SP முத்துராமன் பேசுகிறேன். நம்முடைய இயக்குனர் GN ரங்கராஜன் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்காதீங்க. அது சொன்னால் அவருடைய மனைவி ஜக்குபாய் அவர்களுக்கு கோபம் வரும். GN ரங்கராஜ் அவர்கள் என் குழுவில் ஒரு தூணாக பணியாற்றினார் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பெற்ற வெற்றிகளுக்கெல்லாம் நான் மட்டும் காரணமல்ல, என்னுடைய குழுவினர் தான் காரணம். அந்த குழுவில் ஒரு விஐபியாக, ஒரு முக்கிய புள்ளியாக வாழ்ந்து உழைத்தவர் GN ரங்கராஜ் அவர்கள். நம்முடைய இயக்குநர்களுக்கு துணை இயக்குனர் தான் துணையாக இருந்தால்தான் அவர் இயக்குனர் சிரமம் இல்லாமல் பணியாற்ற முடியும்.
அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் ஜி.என். ரங்கராஜ் அவர்கள். அவரிடத்தில் திட்டமிடுதல், திட்டமிட்டதை சரியாக செயல்படுத்துதல், இந்த 2 திறமைகளும் அவரிடத்தில் இருந்தது. அந்த ஆளுமை இருந்ததனால தான் கரெக்டாக திட்டமிட்டதை செயல்படுத்தி காட்டினார். அப்படி திட்டமிட்டதை செயல்படுத்தி காட்டியதனால்தான் நாங்கள் இத்தனை படங்களை வெற்றிகரமாக பண்ண முடிந்தது. ஆகவே அப்படி உழைத்த அந்த உழைப்புக்கு இன்றைக்கு அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜி.என். ரங்கராஜ் அவர்களுடைய மனைவி சக்குபாய், அவர் இரவு பகலாக உழைத்த போது அவருக்கு பக்கபலமாக துணையாக இருந்தவர் அவருடைய மனைவி சக்குபாய் அவர்கள். சக்குபாய் அவர்களுக்கும் நான் எங்கள் குழுவின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ரங்கராஜ் அவர்களுக்கும் சக்குபாய் அவர்களுக்கும் மகளாக பிறந்தவர் அம்பு அவர்கள். அவருடைய மாப்பிள்ளை பாசு அவர்களுக்கு ரோஹித் என்ற மகனும் ரோஷினி என்ற மகனும் இருக்கிறார்கள். இவர்கள் 4 பேரும் வெளிநாட்டில் சீரும் சிறப்புமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து கட்டுவதற்காக அம்மு தம்பதிகளுக்கு நம்முடைய வணக்கங்கள். அதேபோல ஜி.என்.ஆர். குமாரவேல் அவர் கமலிடத்திலே பணியாற்றி வேலைகளை கற்றுக்கொண்டு இப்போது தனியாக படங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதில் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்த ஹரிதாஸ் என்ற படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே போல இன்னும் பல படங்களை இப்போது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ரங்கராஜனுடைய வாரிசாக குமாரவேல் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவருடைய மனைவி பேர் உமா வானஸ்ரீ, அவர்களுக்கு ரோஷினா என்ற மகளும் இருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்தில் நம்முடைய ஜி.என். ரங்கராஜ் அவர்கள் முதுமையின் காரணமாக வீட்டிலேயே இப்போது இருக்கிறார்கள். இவ்வளவு கடுமையாக இரவு பகலாக உழைத்தவர்கள் வீட்டில் இருப்பது என்பது ரொம்பவும் சிரமமான காரியம். அப்படிப்பட்ட ரங்கராஜ் அவர்களை மனைவி ஜக்குபாய் அவர்களும் மகள் அம்மு அவர்களும் மகன் குமாரவேல் அவர்களும் கவனித்து அவருடைய உடல்நிலையை பேண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த காலத்தில் மன வேதனை இல்லாமல், மன கஷ்டம் இல்லாமல், மன மகிழ்ச்சியோடு ரங்கராஜர்கள் வாழ்வதை வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு மனைவி மக்கள் துணையாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே ரங்கராஜர்களுடைய வெற்றி முயற்சி திருவினையாக்கும் என்ற ஏவியனுடைய வாக்குப்படி முயற்சியினாலே வெற்றி பெற்ற மனிதர் அவரை இந்த நேரத்தில் மனதார உளமாற அனைவருடைய சார்பிலும் வாழ்த்துகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக அத்தலார் தோன்றலில் தோன்றாமே நன்றி என்று கொள்ளச் சொல்லி வாழ்க வாழ்க வளர்க வளர்க என்று வாழ்த்துகிறேன். எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். ஹாப்பி பர்த்டே அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷம் ஆச்சு உங்களை அப்பான்னு கூப்பிட்டு நினைக்கிறேன். மகராசன் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அப்பா தான் கூப்பிட்டுருக்காது அந்த செட்டில் நல்லா இருக்காது அப்படின்னீங்க. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு இவ்வளோ வருஷம். எனவே நீங்கள் எனக்கு அப்பா மட்டும் கிடையாது, அது ஒரு படி மேலே நான் குருன்னு கூட சொல்லுவேன். என்னோடய முதல் குரு நீங்கள் தான். உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளோ இருக்குது. சினிமாவில் எது செய்யணுங்கிறத விட எது செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அது எனக்கும் உள்ள தொத்திக்கிச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஆல் தேட். கண்டிப்பாக உங்கள் பேரை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் எல்லா விதத்துலேயுமே. தேங்க்யூ அப்பா. ஒன்ஸ் அகெயின் a very happy birthday. Many more happy returns of the day, Appa.